வாங்க அன்பு மீன ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக குரு பெயர்ச்சி பலன்களை நாம் இங்கு பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 அதிசயங்கள் நடக்க போகுது. அதே போல வெகு வருடங்களாக நிறைவேறாத ஆசை எல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை. குரு பகவானவர் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமி ஸ்தானத்திற்கு மாறார். பஞ்சமி ஸ்தானத்தில் இருக்க குருவானது தனது 5ஆம் பார்வையால் களத்திரஸ்தானத்தையும், தனது 7ஆம் பார்வையால் பாக்கியஸ்தானத்தையும், தனது 9ஆம் பார்வையால் லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். இப்படி பார்க்கிற வேலை அந்த 3 அதிசயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கால நேரத்தை பொறுத்தவரை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகளையும் ஏற்றங்களையும், அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள், பொதுவாகவே உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்களை அதிகமாக பெற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் சுப செலவுகள் இந்த கால நேரத்தில் அதிகரித்து உங்கள் மனதையும் உடலையும் தைரியமாக வச்சுக்கிறதுக்கான கால நேர சூழல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் பொறுப்போடு செயல்பட்டு உங்கள் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செய்வீங்க. இது உங்களுக்கு பேரையும் புகழையும் உங்கள் குடும்பத்திலையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 6, 9. அதே வேளை உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு, தெற்கு. அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் பார்த்தீங்கன்னா திங்கள், செவ்வாய், வெள்ளி. இப்படி இருக்க வேளை உங்களுக்கான இந்த கிரகம் மட்டும் இல்லாமல், குரு பகவான் மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்களும் சிறப்பாக இருக்குது. அது என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கான பொது பலன்கள், பரிகாரங்கள், நட்சத்திர பலன்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். உங்களை பொறுத்தவரை ராசியில் சனி, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன், சுகஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், பஞ்சமி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு, ரண ரூண ரேகஸ்தானத்தில் கேது, அயன சயன போகஸ்தானத்தில் ராகு என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வரவில்லை. இதே போல 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. இந்த கால நேரத்தில் உங்களோட பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் செவி சாய்ப்பாங்க. செவி சாய்க்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்கள் மூலிமா உங்களுக்கு அதிகமான நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக வரும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. இந்த புதிய நண்பர்களை சார்ந்தும் உங்களுக்கு ஏற்றங்கள் பெருக போகுது அப்படின்னு சொல்லலாம். வெகு தூரத்திலிருந்து, அதாவது தொலைபேசி மூலியமாவோ இல்லை உங்களுக்கு கடிதம் மூலியமா வர தகவல்கள் பார்த்தீங்கன்னா நன்மையும் மகிழ்ச்சியும் மேலும் மேம்படுத்தும் விதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே வேளையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், தொழில் வியாபாரத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு லாபங்கள் கைகூடி வர்றதுக்கான கால நேர சூழல் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு பண வரத்து அப்படிங்கிறது இந்த கால நேர சூழலை சார்ந்து அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்களோட முழு திறனும் இந்த கால நேரத்தில் வெளிப்பட்டு அதை சார்ந்து ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது. அதற்கு பார்த்தீங்கன்னா ஓம் பிரம் பிரீம் பிரகஸ்பதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தையும், ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ உபேந்திர அச்சுதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும், ஓம் ரீம் க்ளீம் ஷோம் அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லி கடவுள், அதாவது சனி பகவானையும் கடவுள், அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கால நேரத்தில் முருகனையும் வணங்க. அப்படி வணங்குறப்போ உங்களுக்கு அருளாசி, அவங்களோட அருளாசியால் மேலும் வெற்றிகள் அதிகமாக வரும்னு சொல்லலாம். குடும்பத்தில் இந்த கால நேரத்தில் மகிழ்ச்சியான சூழல் அதிகமாக நிலவரவில்லை. வண்டி வாகனங்களை பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கிறது இல்லை, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் சூழல் அதிகமாகவே இருக்குது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த சுப செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் துணிவோடு செயல்படுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் வெற்றி, ஏற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பெண்களோட வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் இந்த கால நேரத்தில் உங்களோட வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். இந்த மதிப்பு மரியாதையும் கூடுறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்கள் மனதில் ஒரு தைரியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட உடைமைகளை கவனமாக வச்சுக்க வேண்டியது அவசியம். அதே போல் பார்த்தீங்கன்னா பொருளாதார விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு தாழ்வுகளோட ஏற்றம் அதிகமாக இருக்குது. அவ்வப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாழ்வுகள் இருந்தாலும் அதை விட ஏற்றங்கள் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு உங்களோட துணிவு தான் உங்களுக்கு வெற்றி தரும். எந்த அளவுக்கு துணிச்சலோடு நீங்கள் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த கால நேர சூழலை சார்ந்து உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு சேரும். அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் மேல் இடத்தோட, அதாவது உயர் அதிகாரிகளுடையோ இல்லை மேல் இடத்துல
குடும்பத்திலிருந்து ஆதரவு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரை உங்களோட கல்வியில் வந்து படிப்பு திறன் அதிகமாக இருக்கும். படிப்பு திறன் மட்டும் இல்லாமல் உங்களோட செயல்கள் விளையாட்டு போட்டித் தேர்வு போன்றவற்றிலும் சிறப்பாக வந்து வெளிப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாராட்டை பெற்றுத்தரும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாராட்டானது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனதில் தைரியத்தை உண்டாக்கும். இந்த கால நேரத்தில் உங்களோட நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக வரல. உங்களுக்கு கிடைக்கிற பாராட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனதளவிலையும் உடல் அளவிலையும் உங்களை மேலும் மேன்மைப்படுத்தி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான செய்திகளை சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இப்படி உங்களுக்கான பொது பலன்கள் இருக்கவில்லை. உங்களுக்கான பரிகாரங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் தட்சிணாமூர்த்தியை மட்டும் இல்லாமல் சனி பகவானை வணங்க அவங்களோட அருள் ஆசையால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்கள் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். முடியாதவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. இந்த உதவிகளால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்றங்கள் பெறது மட்டும் இல்லாமல் உங்களோட செல்வ சேர்க்கை பெருகும் அப்படிங்கிறதா இந்த கால நேரத்தோட உங்களுக்கான சிறப்பாக பார்க்கப்படுது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வந்து உங்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை வழிபட்டு அவரோட அருளாசியால் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து மேலும் 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 ஏற்றங்களை பெற முடியும். இதுவரை உங்களுக்கான பொது பலன்கள் பரிகாரங்களை பார்த்தவரை உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை புரட்டாதி 4ஆம் பாதம். இந்த வாரம் எந்த விஷயத்தை எடுத்தாலும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. இந்த கவனமான போக்கானது உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்றங்களையும் அதிகமாகவும் தடைகள் தாமதத்தை குறைவாகவும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சூரியன் வரவால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண வரத்து இதுவரை இல்லாத அளவுக்கு மேம்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேச்சு திறமையானது இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கும். இந்த பேச்சு திறமையால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகள் ஏற்றங்களும் அதிகமாக வரப்போகுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட புண்ணியங்களோட அருளாசி உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்த காரியங்கள்லாம் 90-95% வெற்றி ஏற்றம் முன்னேற்றம் பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தாய் தந்தையோட கொஞ்சம் அனுசரித்து போங்க. இந்த கால நேரத்தில் தாய் தந்தையோட அனுசரித்து போகிறது தான் உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்றங்களையும் பெற்றுத்தரும். அதே போல் வந்து பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளில் இழுபறிகள் நீடித்தாலும் அந்த இழுபறிகள்லாம் முடிந்து இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதன் மூலியமாக வர லாபங்கள் கிடைக்கும். இதுவரை நடந்த தாமதங்கள்லாம் விலகி, அதாவது இந்த பூர்வீக சொத்துக்கள்லேருந்து வர பணமோ பொருளோ எல்லாம் விலகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சீரும் சிறப்புமாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு சரியான நேரத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்கவில்லை. நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை உத்திராடது. இந்த வாரம் தொழில் வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபங்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து ஒரு சில நேரங்களில் அந்த லாபத்துக்காக கொஞ்சம் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். அப்படி உழைக்கிறப்ப என்னன்னா உங்களுக்கு மேலும் நன்மை ஏற்றம் அப்படிங்கிறது பெருசாக கிடைக்க போகுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்க போகுது. இந்த புதிய ஆர்டர்களுக்கு நீங்கள் அதிகமாக வந்து உழைக்க வேண்டியதில் புதிய ஆர்டர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்த சரியாக செஞ்சால் போதும். அதை சார்ந்து உங்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெருசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலைக்கு போறவங்க இருந்தால் கொஞ்சம் கூடுதலான முயற்சிகளை எடுக்கணும். அதே போல உங்களுக்கு இந்த கால நேரத்தில் வேலை பளு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதை தாண்டி அதை வந்து முழு முயற்சியோடு செய்கிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு உங்களோட முயற்சிகள் சார்ந்து ஏற்றங்களும் வெற்றிகளும் நன்மை தரும் பலன்களும் அதிகமாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு வீண் அலைச்சல்களாக இப்போ தோன்ற விஷயம் பிற்காலத்திலேயே அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட முடிவில் உங்களுக்கு நன்மை தரும் விதமாகவும் ஏற்றம் தரும் விதமாகவும் அது வந்து உங்கள் முன்னேற்றத்திற்கும் உங்களோட முன்னேற்ற பாதைக்கும் ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை ரேவதி. இந்த வாரம் குடும்பத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் நன்மைகளாக இருந்தாலும் ஒரு சில வருத்தங்கள் எல்லாம் உண்டாகலாம். இருந்தாலும் இந்த வருத்தங்களை தாண்டி உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கணவன் மனைவி இடையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் ஒரு சில வாக்குவாதங்கள் வீண் சண்டைகள் உருவாகலாம். அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே போல் பிள்ளைகளை அனுசரித்து நடக்கிறப்ப அவங்க உங்களை அனுசரித்து போகிறதுக்கும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக நம்பி நீங்கள் சொல்கிற விஷயங்களை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. எதை செஞ்சாலும் முழு கவனத்தோடு ஈடுபடுங்க. அப்படி ஈடுபடுறப்ப என்னாகுன்னா அதை சார்ந்த நன்மை ஏற்றம் வரும்.
பண வரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட இந்த கால நேரத்துல சீரும் சிறப்புமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரம் உங்களுக்கு ஒட்டுமொத்தமா உங்கள் வாழ்க்கையில அதாவது வீடு, மனை வாங்குறதுக்கான யோகம் போன்ற சூழல்கள் அதிகமா இருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமா உங்களுக்கு இந்த கால நேரத்துல 80, 85% நன்மைகள் இருந்தாலும் அங்கங்கே ஒரு சில தடைகள், தாமதங்கள்லாம் இருக்கு இல்லையா? அது கடவுளை வணங்கி அவரோட அருளாசியாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எளியவர்களுக்கு உதவி செய்யுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புண்ணியமா வந்து உங்களுக்கு நன்மை ஏற்றங்களை சிறப்பா பெற்றுத்தரும். இத்தோட இந்த காணொளியை முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.